வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுரேஷ். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டி நடுநிலைப்பள்ளியில் சுற்றுச்சூழல் மன்றம் சார்பில் உலக ஓசோன் தினத்தை முன்னிட்டு மரக்கன்று நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்விற்கு தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி தலைமை வகித்தார். தமிழ்நாடு அறிவியல் இயக்க வட்டார செயலாளரும் அறிவியல் ஆசிரியருமான ரஹமத்துல்லா அனைவரையும் வரவேற்றார். புதுக்கோட்டை மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதுநிலை விரிவுரையாளர் மு. மாரியப்பன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சூரியனின் புறஊதா கதிர்வீச்சு ஏற்படுத்தும் மோசமான பாதிப்புகளிலிருந்து பூமி பந்தில் வாழும் உயிரினங்களை பாதுகாப்பது ஓசோன் படலம் ஆகும். உலகம் ஓசோன் தினம் அல்லது ஓசோன் அடுக்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. சூரியனின் புறஊதா கதிர்வீச்சு ஏற்படுத்தும் மோசமான பாதிப்புகளிலிருந்து பூமி பந்தில் விழும் உயிரினங்களை பாதுகாப்பது ஓசோன் படலமாகும். இதை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை ஓசோன் அடுக்கை பாதுகாப்பதற்கான அனைத்துலக நாளாக கடைபிடித்து வருகிறது. ஓசோன் படலத்தின் சிதைவுக்கு நாம் பயன்படுத்தும் ரசாயனங்கள் மற்றும் குளிரூட்டும் சாதனங்கள் தான் காரணம் என அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஓசோன் துளை என்பது பூமியின் துருவப்பகுதியில் உள்ள அடுக்கு மண்டலத்தில் ஓசோன் படலம் சிதைவால் ஏற்படுகிறது. இதனால் கடல் மட்டம் உயர்கிறது. இது தவிர ஓசோன் சிதைவினால் ஏற்படும் சில தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் ஏற்படுத்தப்படுகிறது. 2024ஆம் ஆண்டின் உலக ஓசோன் தினத்திற்கான கருப்பொருள் மான்ட்ரீல் நெறிமுறை காலநிலை நடவடிக்கைகளை மேம்படுத்துதல் என்பதாகும் என்பதை உரையாற்றினார். இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் சிந்தியா, நிவின், வெள்ளைச்சாமி, செல்வஜாய், சகாய ஹில்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.